வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தம்ப்நெயில்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஒரு பாயசம் தான். இது வந்து கேரளாவோட ஸ்பெஷலான ஒரு பாயசம். இதுக்கு பேர் வந்து அட பிரதமன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு செய்ய செய்ய அப்படியே சொல்லிட்டு வரேன். ஆனா அதோட லிஸ்ட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதை போய் பாத்துக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாயசம் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் அப்படின்னா அதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து உருக்கி எடுத்துக்கிறது தான். இன்னைக்கு பாயசம் வந்து 2 பாக்கெட் அடையில செய்ய போறது. அதாவது 1/4 கிலோ பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதுதான். சோ ரெண்டும் சேர்த்து 1/2 கிலோ வரும். அதுக்கு 1/2 கிலோ வெல்லம், அதுல 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அது நல்லா கரைச்சுக்கணும். அது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுத்ததா இந்த பாயசத்துக்கு தேவையான அடை இருக்கு இல்லையா, அத வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்படியே குழ குழன்னு வேக கூடாது, பாதி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது வேக வச்சு எடுப்போம் இல்லையா, கொஞ்சம் கடக்கு கடக்குன்னு இருக்கணும், ஆனா வெந்தும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும் அது. இந்த அடைய வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு நல்ல சின்ன பீசஸா நொறுக்கிக்கணும். இப்ப கரெக்டா ஒரு பாதி வெந்துருச்சு. சோ இத வந்து வடிகட்டிட்டு நல்ல குளிர்ந்த தண்ணீர்ல அதை வந்து கழுவிக்கணும். அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காம அப்படியே நிக்கும் அது. இப்ப பாயசம் வைக்க போற அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா நெய் ஊத்திட்டு இந்த வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா அடை, கழுவி எடுத்து வச்சோமே, அத வந்து இதுல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்ப இதுக்குள்ள நம்ம கரைச்சு வச்சிருக்கோம்ல வெல்லம், அத வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்ப இந்த அடை வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா வேகணும். சோ நம்ம அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால பாயசத்தை கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்ப இது நல்லா திக்காயிட்டு வருது. அதோட அந்த அடையும் நல்லா வெந்திருக்கு. அடுத்ததா இதுக்குள்ள சேர்க்க போறது ஜவ்வரிசி. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச 50 கிராம் ஜவ்வரிசி. அதையும் இதுல சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும். அடுத்ததா இதுல தேங்காய் பால் ஊத்தணும். அது 8 கிளாஸ் 2ஆம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதாவது இதுக்கு எப்படி மொத்தமா எடுத்திருக்கேன்னா 3 தேங்காவை திருவி நல்லா கட்டியா தேங்காய் பால் பிழிஞ்சு அது ஒரு 5 கிளாஸ் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சு அதுல இருந்து ஒரு 7ல இருந்து 8 கிளாஸ் வரைக்கும் நல்லா தண்ணி பால் எடுத்து வச்சுக்கணும். அந்த 2ஆம் பாலை தான் இதுல ஊத்திருக்கு. சேர்த்து விட்டு இது இப்ப நல்லா கட்டியா ஆகுற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்ப இதுல ஊத்துன அந்த தண்ணியான தேங்காய் பால் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு அடையும் சரி ஜவ்வரிசியும் சரி நல்லா வெந்திருக்கு, கட்டி ஆயிருச்சு. இப்ப அந்த முதல்ல எடுத்து வச்சோம் இல்லையா திக்கு தேங்காய் பால், அதையும் சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கிளறதுக்கு மறக்கவே கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப பாயசத்தை இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுற வேண்டியதுதான். கேரளால பாயசம், இந்த அடை பாயசம் ஸ்பெஷலா சொல்லணும். இதுல போடுறதுக்கு வெறும் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் மட்டும் இல்லாம தேங்காவையும் சின்ன சின்ன பல்லு பல்லா கட் பண்ணி அதையும் வறுத்து போடுவாங்க நெய்ல. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல முத்துன தேங்காவா இருக்கணும், ரொம்ப எலசா இருக்க கூடாது. அவ்வளவுதான். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 1/2 முடி தேங்காய் அதை கட் பண்ணி குட்டி குட்டி பீஸா எடுத்து வச்சிருக்கு. இப்ப தாளிக்கிற பாத்திரம் வச்சாச்சு. அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி அது சூடான உடனே முதல்ல முந்திரி பருப்பை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுல ட்ரை கிரேப்ஸ் போடணும். இந்த ட்ரை கிரேப்ஸை வறுக்கும் போது பார்த்தா நல்லா புஃப்னு அப்படியே பலூன் மாதிரி உபி வரும்ல, அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்ப இது கரெக்டா இருக்கு. இத நெய்ல இருந்து எடுத்து பாயசத்துல போட்டுடணும். அதுக்கப்புறம் அதே கடாய் மறுபடியும் அந்த நெய்யோட கொஞ்சம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் வேணா கூட சேர்த்துக்கலாம். இதுல இப்போ தேங்காவையும் போட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கறியை விட்டுறக்கூடாது. கரிஞ்சா அது ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். கொஞ்சம் செவக்க எடுத்துடணும். இப்ப கரெக்டா இருக்கு. இதையும் பாயசத்துல சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாயசம் சூப்பரா இருக்கா, பாக்குறதுக்கு குடிக்கணும் போல இருக்கா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். கேரளாவோட ஸ்பெஷல் அடை பிரதமன் எப்படி இருந்ததுன்னு வச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.